3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் பொது தேர்வு எழுத வேண்டுமா? இன்னைக்கு பிஸ்கட்டை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த பிஸ்கட் ஜனநாயக பார்ட்டி. அவங்களுக்குலாம் எடுத்து சொல்லுங்க. போய் பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போடு, உனக்கு பிஸ்கட் தரேன்னு சொல்றீங்களே. அதனால தான் சொல்லுங்க, என்னதான் நீங்க பிஸ்கட் கொடுத்தாங்க உனக்கு தான் அந்த பிஸ்கட், எங்களை பொறுத்துங்க அங்கே தெளிவா இருக்கும். நீ அல்வா கொடுக்குற அந்த அல்வாவெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் என்பதை நம்முடைய பிள்ளைகளும் சரி பெற்றவங்களும் சரி நீங்க தெளிவான சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டிய பணியில் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ சமுதாயம், பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த சமுதாயம், நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை சந்திக்க நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அப்படி நம்மளே ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாம் விரட்டி அடிக்க வேண்டும்? ஏதாச்சும் ஒரு விதத்தில் கருத்துக்களை உள்ளே நாம் பொய்த்து விடக்கூடாதா? எப்படியாச்சும் நம்ம ஏமாற்றி விட முடியாதா என்று கருதக்கூடியவர்கள் தான். அதான் இங்கே தம்பி நல்லா உள்ளே நுழையும் போதே அவரை வாங்குன்னு வாங்கிட்டு இருந்தேன், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஆக ஒரு தேசிய இயக்கத்தினுடைய ஒரு மாநில தலைவர் இங்கிருந்து நாங்கள் தமிழர்களுக்காக பேசுறோம்னு சொல்றாரு. அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் தமிழர்களுக்காக பேசுன கையெழுத்து வாங்குறிய, ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு கையெழுத்து வாங்குறீங்க. ஒன்று கேட்குறீங்க, அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து தானே நீட்டு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அந்த உணர்வுக்கு நீ மதிப்பளித்தாயா? அதற்கு மதிப்பளிக்காமல் இன்றைக்கு உன்னுடைய கல்விக் கொள்கை என்கின்ற விதத்தில் உன்னுடைய சித்தாந்தத்தை நீ நுழைக்க பார்க்கிறாய். அது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தான் நான் கேட்குறேன். நான் நீ ஹிந்தி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரா, நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரா வந்ததுங்கிறத நீ மறந்து விடக்கூடாது. நீ எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன மொழி நிறையா தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. அது ஏன் 3 மொழியா 4-10 மொழிகள் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஷன் அண்ட் கம்பல்ஷன். என்ன வேணா படித்துக்குன்னு சொல்றது ஒரு விதம், இல்லை இதெல்லாம் தான் நீ படிக்கணும்னு சொல்ற பார்த்தியா, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வது மொழி வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய 3வது மொழியாக இன்றைக்கு உலக அளவில் தேவைப்படுகின்ற மொழியாக C++ படிக்கிறோம், C படிக்கிறோம், ஜாவா படிக்கிறோம், பைத்தான் படிக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம், ரோபோட்டிக்ஸ் படிக்கிறோம், அறிவியல் சார்ந்து படிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்ற? ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்தவனை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டமே. 51A என்ன சொல்றது? நான் பிரின்ஸ் கதிர் பாபா எனக்கு தெரியும். ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்து பேச வேண்டும், அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது நீ சம்பந்தமே இல்லாமல் ஒரு 3வது மொழி படிச்சுக்கிட்டாதான் என்ன என்று சொல்லும் பொழுது எந்த போட்டி வச்சாலும் ஓட்ட பந்தயத்தில் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ சொல்லுங்கள் கோல்டு மெடல் அடிக்கிறான அவன் காலில் சங்கிலியை நம்ம போடுண்டாங்கிற மாதிரி தான் மும்மொழி கொள்கை நீ கொண்டு வரிய தவிர இதுல ஒன்றும் கட்டாயம் இல்லையே, இது படிக்கலாமே அது படிக்க. ஏன் மும்மொழின்னு சொல்ற? நீ மும்மொழின்னு சொல்லும்போது கட்டாயப்படுத்துறதானே. அது எங்களுக்கு தேவையில்லை என்பதைத்தான் இன்னைக்கு நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்படி நாங்கள் உலக நாடுகளோடு நாங்கள் கம்பேர் பண்ணி போட்டி போட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். நீ என்ன நினைக்கிற? பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னைக்கு அரசு தேர்வு அரசாங்கத்து நம்முடைய துறை சார்ந்து நம்முடைய எஜுகேஷன் சார்ந்திருக்கின்ற தேர்வு முறையை நம்ம எப்படி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம்? நமக்கான டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்கை நம்ம எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசாக ஒரு பாடப்பிரிவு வந்து வருவோம்னா அதில் நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்? நம்ம இப்படி இதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் ஒரு மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்து அதை காரணம் காட்டி பணத்தை நிறுத்திய அது எந்த விதத்தில் நியாயம் என்பதை கேட்கக்கூடியதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற மாணவ சமுதாயத்தை நாங்கள் சந்தித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தோட முடிஞ்ச கையோட அந்த கிளாஸை முடிச்சு நேராக இந்த கிளாஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று தான் நான் சொல்வேன். நான் ரெண்டுமே மிக மிக முக்கியமான கிளாஸஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அரங்கம் சிறியதாக இருக்கின்றது, உட்காந்துருக்க கூட்டம் சிறியதாக இருக்கு நினைக்காதீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாத மாதிரி இங்க நீங்க ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து உங்களுடைய ஸ்டைல கொண்டு போங்க. இன்றைக்கு வெறும் சோசியல் மீடியாவை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க கட்சி நடத்த நீங்க ஆசைப்படுறாங்க நிறைய பேர். எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு பொது உடைமைவாதியோட கருத்துக்கு நிகராக எவனுமே நிற்க முடியாது என்பதற்காக நான் சொல்றேன். இன்றைக்கு இத்தனை கருத்துக்கள் இன்னைக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு கருத்துக்களை ஏதோ விதத்தில் நாங்கள் சொல்கிறோம். வருகை தந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற நீங்களும் அந்த கருத்துக்களை உள்வாங்குவது ஏன் இந்த கருத்தை இப்படி கூட சொல்லலாம் என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி தோணும்போது தயவுசெய்து தோன்றதை நீங்கள் மனசில் வச்சுட்டு போயிடாதீங்க. நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் போட்டுட்டு இருப்பாங்க. அது எப்படி பரவும் என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றவர்களாம் வெறுமனே எதுவும் எங்களை பாராட்டுறவர்கள் மட்டுமல்ல, தோழமை இயக்கமாக இருந்தாலும் நாங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதையில் போங்க என்று சொல்லக்கூடிய தோழர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர்கள்லாம். ஒன்றும் சாதாரணவர்கள்லாம் கிடையாது.
அசோக் நகர்ல ஒரு பிரச்சனை நடந்தபோது இதற்கு இங்க அமர்ந்திருக்கின்ற அரவிந்த் தம்பி, அதை நான் போகும்பொழுது உள்ளே அந்த இஷ்யூ நான் அட்ரஸ் பண்ணும்போது, சார் இங்க வாங்க சார், இந்த பிரச்சனை எப்படி சார் தீர்க்க போறீங்க, எங்கள் நியாயத்தை சொல்லுங்க சார் என்று சொன்ன தம்பி தான் இங்க அமர்ந்திருக்கின்ற தம்பி. ஆக எங்களை பொறுத்தவரைக்கும் என்னப்பா, நாங்க உள்ளே வரோம், பிரச்சனைக்கு வரோம், தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு அமைச்சரை பார்த்து நீ என்ன கை நீட்டு கேள்வி கேட்கிறேன்னு நாங்க நினைக்கவில்லை. தம்பி சொல்லுது, பொது உடைமை தம்பி சொன்னால் சரியா தான் இருக்கும், உள்ள இறங்குறோம் அடிக்கிறோம் நாங்க. அது இப்படி எங்களுக்கான எல்லா விதத்திலும் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த பட்ஜெட் மாநில பட்ஜெட், மாவட்டம் தோறுமுக்கான பட்ஜெட், குறிப்பாக மாணவர்களுக்கான பட்ஜெட்டா இருக்கிற காரணத்தாக தான் 55,000 கோடியை இன்றைக்கு நம்ம ஒதுக்குறார் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், 2,000 கோடி அவன் கொடுக்கிறான்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் என்று சொன்னார். என்னுடைய சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நான் இழுத்து செல்வதற்கு சமம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். 10,000 கோடி கொடுத்தாலும் என் கொள்கையை விட்டு அந்த பணத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அது உங்களை நம்பி, தமிழ்நாட்டு மக்களை நம்பி, இன்றைக்கு நம்மை திசை திருப்ப நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாம் உறக்க சொல்வோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்வோம் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு மேடையை அமைத்து தந்திருக்கின்ற நம்முடைய இந்த மாணவ சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீடாவது அவராக நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு தோழர்களும் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறார்களோ அதை முழுமையாக அது வீடியோ பதிவாக எடுத்து போடுங்க. அதை சின்ன சின்ன பிட்டா கட் பண்ணி தயவுசெய்து சோசியல் மீடியாவில் போடுங்க. ரீல்ஸ்ல வெறும் டான்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க, உடான்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த சொல்லுகின்ற அந்த கருத்துக்களையும் மக்களிடம் பரவ செய்கின்ற பணியில் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற மாணவ சமுதாயம் நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.